திமுக ஆட்சி வந்தோன்னா அவங்க ஒரு கரெக்டாக டீலிங் பண்ணுறாங்க. என்ன டீலிங்னா, உதயநிதி ஸ்டாலின் 2026 முதலமைச்சர் ஆகணும். ஓகே. எந்த காரணம் கொண்டும் சசிகலாவை இந்த ஏடிஎம்களை சேர்த்துடக்கூடாது. பிஜேபியை அப்பப்போ நாங்கள் சொல்லும்போது மட்டும் நீங்கள் அசைன்மெண்ட் கொடுக்கணும். எங்கள் அசைன்மெண்ட்டில் நீங்கள் ஓகே பண்ணிச்சுன்னா கொடநாடு கொலை வழக்கு, கொள்ளை வழக்கு, அடி தடி வெட்டு குத்து ஊழல் மற்று அப்போல மட்டும் எதையும் நான் கிளற மாட்டேன். பொதுக்கூட்டத்தில் மேடை போட்டால் என்ன அசிங்கமாக திட்டு, நமக்கெல்லாம் அசிங்கம் என்பது சும்மா தொடச்சி போட்டது இது மாதிரி தானே. அதனால் நமக்கு என்ன தேவையில்லாமல் அல்லது என்ன திட்டு அது ஒன்று திட்டம் இப்படி அவங்க ஓடிட்டு இருந்தாங்க. அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் போயிட்டு இருந்தாங்க 5 வருஷமா சார். அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமலே இப்போ 2020 ஏன்னா கொடநாடு கொலை வழக்கு அவர் தேர்தல் வாக்குறுதியிலே சொன்னார் விசாரிக்கப்படும்னு. ஆனால் அதை பற்றி என்ன நடந்துச்சுன்னு ஆட்சியை முடிஞ்சு. நீங்கள் எதுன்னு சொன்னால் சென்னை கார்பரேஷன் கமிஷனர் கார்த்திகன் பெரிய ஊழல்வாதி, கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடி கொள்ளையடிச்சு வச்சிருக்கிறாரு. ஒரு அரசியல்வாதி கூட இப்படி பண்ண மாட்டாங்க. இப்படி கொள்ளையடிச்சு நீங்களே சென்னை மாவட்டத்தில் சென்னை மாநகராட்சி லிமிட்டில் இருக்கிற வர பில்டர்ஸ் எல்லாமே அந்த கார்த்திகன் ஐஏஎஸ்க்கு வேலுபிளான வேண்டின ஆட்கள் தான் எல்லாருமே. இன்றைக்கும் அவர் தமிழ்நாடு முழுதும் கோலச்சின்னுக்கிறாருன்னா அவர் நகராட்சி செக்ரட்டரியாக இருக்கிறாரு. இன்றைக்கி தாவேக்கு ஆட்சி வந்தோன்னா மூஞ்சில் வைக்கல. ஏன்னா நடவடிக்கை எடுத்துருவாங்களோ, ஏன்னா விஜய் வெள்ளரிக்கை கொடுக்கணும்னு சொல்கிறார் முதலமைச்சர். அந்த வெள்ளரிக்கையில் முதல்ல சிக்கிறது யாருன்னா கார்த்திகன் தான் சிக்குவார். ஓகே. ஏன்னா மத்திய அரசு அவருக்கு துறை வந்து பேராட்சி நிர்வாகம், நகராட்சி நிர்வாகம், மனராட்சி நிர்வாகம், மெட்ரோ வாட்டரு, 10 லட்ச கடை திட்டம், இதுக்கெல்லாம் பாஸ் இவர் தான். ஆமாம். அப்போ எத்தனாயிரம் கோடி வரும். கடந்த திமுக ஆட்சியில் சென்னை மாநகராட்சிக்கு யார் நிர்வாகம் பண்ணாங்க? மெட்ரோ வாட்டர் நேருடைய சொந்த தம்பி ட்ரூ வேல்யூ ஹோமில் வேலை செய்யக்கூடிய பணியாளர் தான் பிஏவாக இருந்தாங்க சார். இது எங்கே சொல்லுங்கள். சென்னை கார்பரேஷன் குமரகுருப்பேட்டை நான் கேட்குறேன், என்ன சார் இப்படின்னா அவர் வந்து மௌனமே தஞ்சாவூர் தலையாட்டி போக மாதிரி உட்காந்துருக்காரு. வேறு வழி இல்லை. என்ன பண்ண முடியும்? ஏன்னா வட சென்னை வளர்ச்சி திட்டம் 5000 கோடிக்கு மேலே பணம் போச்சு.